வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாய் வீட்டில் பந்திலெல்லாம் ஒரு பரிமாறுவாங்க பார்த்தீங்களா, பிரெட் அல்வா. அதுதான் பண்ண போகிறோம். ஆனால் இது ஃப்ரெஷ்ஷான பிரெட் இல்லைங்க. கொஞ்சம் 1 வீக் ஆச்சு. கொஞ்சம் கெட்டு போகலை, ஆனால் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் காஞ்சி போச்சு. நம்ம அதை எடுத்து தான் இன்றைக்கி ஒரு பிரெட் அல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக செய்ய போகிறேன். இங்கே வாங்க, ஒரு 5-6 ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 5-6 ஏலக்காய், முந்திரி, திராட்சை, குங்குமப்பூ. இதுக்கு ஒரே ஒரு கப்பு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான சர்க்கரையும் நெய்யும் எடுத்து வச்சுருக்கோம். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த காஞ்சி போன ரொட்டியை இந்த மாதிரி போடுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால இப்படி இருக்குது. ஆனால் ப்ரெட்டு ரொம்ப பழசு கிடையாது, நல்லா தான் இருக்குது. இதோடு சேர்த்து இந்த சின்ன கப்பில் ஒரு கப் ரவை போட்டுக்கோங்க. இதுலேயே ஒரு 4-5 ஏலக்காய் அப்படி போட்டுக்கோங்க. இது போய் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். நெய் போட்டுட்டு முந்திரி, திராட்சை வறுத்துடலாம். இது வறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரெட்டு வறுத்து எடுத்தாச்சுங்க. இது முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துட்டோம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பவுட்ரு, ப்ரெட் பவுட்ரு, அது போட்டுக்கலாம். நம்ம ரவையும் ப்ரெட்டு ஒரு 4-5 ஏலக்காய் அவ்வளோதான் போட்டிருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா வறுத்துடலாங்க. இதை இந்த நெய்யில் நல்லாவே வறுத்து எடுத்துடலாம். இது ஏற்கனவே நல்ல வாசமாக இருக்குதுங்க. ஏலக்காய், அந்த ரவை, இந்த ப்ரெட் எல்லாம் போட்டதுனால, இந்த நெய்யில் வறுக்கிறதுனால நல்லாவே வாசமாக இருக்குது. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ சர்க்கரை பாகு வச்சு அதில் இது போட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க. பாய் வீட்டில் ஃப்ரெஷ் ப்ரெட்லேயும் பண்ணுவாங்க, ரஸ்க்லேயும் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டுமே இல்லாமல் இப்படி பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் வந்தது. இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே கடாயில் நல்ல மணம் நல்லா இருக்குதுங்க. இப்போ இதே கடாயில் ஒரு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி. நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டுங்க. இந்த சர்க்கரை கரையும் போதே நம்ம இதிலையே கொஞ்சம் குங்குமப்பூ போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டுட்டோம்.
இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி இது பார்க்கப்போதும் அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் பிசு பிசுக்காக வந்தவுடனே நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டை போட்டுட்டு ஒரு 2 கிண்டு கிண்டோம்னா ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கம்பிப்போ அதெல்லாம் உண்மை தேவையில்லைங்க. சும்மா பிசு பிசுப்பாக இருந்தாலே போதும். இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அழகாக சூப்பராக அந்த பாருங்கள் பபிள்ஸ் நல்லா வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பவுடரை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துடலாங்க. இது நல்லா சுருளை வந்தோடனே கொஞ்சம் நெய் போட்டு இறக்கினோம்னா அவ்வளோதான். பந்தியில் கொடுக்குற அதே ப்ரெட் அல்வா நாமளும் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு இப்போ சண்டேலாம் வீட்டில் இருப்பாங்க பாருங்கள், நேரம் எதுவும் சாப்பிட இல்லைன்னு நினைக்காம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நல்லா சுருளை வேகும்போது இந்த மாதிரி நெய் போட்டுக்கோங்க. நல்லா இப்போது பாத்திரத்துலேயே ஒட்டாமல் நல்லா சுருளாக வந்துருச்சு பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே இந்த ப்ரெட் அல்வா தயார் பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்க கூட இது பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இப்போது இந்த முந்திரி திராட்சை போட்டுட்டோம்னா ஓவர் முடிஞ்சதுங்க. இதை பரிமாறுறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு அட்டகாசமான சுவையில் நம்ம பாய் வீட்டு ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க இதை எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக நல்லாவே வந்திருக்குதுங்க. பாருங்கள், நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு நீட்டாகவும் வந்திருக்குங்க பாருங்கள், எதுவுமே ஒட்டலை, நல்லாவே வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.